அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் 4:30 4:45லேருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ரோகிணி எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் ஆடி மாதத்தில் வர ரோகிணி தான் வடக்கில் மத்ஸ்யேந்திரன் சொல்லப்பட்ட அலக்நிரஞ்சன் என்ற மந்திரத்தை உருவாக்கிய 18 சித்தர்களில் தமிழ் சித்தர்களில் மச்சமுனின்னு சொல்கிற அந்த 2 பேரும் ஒன்று தான். அந்த இவருக்கான ஜெயந்தி நாள், அவர் அவதரித்த நாள் இந்த ஆடி ரோகிணி தான். இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அதாவது தொடர்ந்து நீங்கள் மீன் பொம்மை வீட்டில் இருந்தால் அதை பார்த்து மச்சேந்திரர் மச்சமுனி நினச்சி அது கூட சொல்கிறது ஹாப்பியாக சொல்லணும், சந்தோஷமாக சொல்லணும், உற்சாகமாக சொல்லணும். அலக்க நிரஞ்சன் இன்னும் சத்தமாக, நான் கொஞ்சம் லைட்டாக சொல்கிறேன், நான் இதில் சத்தமாக சொல்லணும். உள்ளேருந்து வரணும், அடி வயிற்றுலேருந்து வரணும். அலக்க நிரஞ்சன் அலக்க நிரஞ்சன் ஜெய குரு தேவா அப்படின்னு 11 முறை அப்பப்போ சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலையும் அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் வேலை செஞ்சுட்டே சொல்லுங்கள். ஒரு மீன் இருந்து தானே மீனை பார்த்து சொல்லுங்கள், இல்லை மீன் வளர்க்குறீங்கனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னால் பேச முடியும், ஏன்னா வீடியோ பெருசாக போனால் கூட பரவாயில்ல. இப்போ நான் ஏற்கனவே சுகபிரம்மர் சொல்லியிருக்கேன். சுகபிரம்மர்னால் கிளி பொம்மையை வாங்கி, ஏன்னா அவர் குபேரருக்கே கடன் யாருக்கு கடன் கொடுக்கலாம், அவருக்கு இருக்கிற கடனை தீர்க்கிறதுக்கு எல்லாம் ஐடியா கொடுத்தவர் குபேரனுடைய குருவே சுகபிரம்மர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சுகபிரம்மரை ஒரு குட்டி கிளி பொம்மை எதனா வாங்கி உங்களுடைய குபேர மூலையில் இருக்கிற சவுத்து வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பீரோவில், இல்லைன்னா அந்த இடத்துல கிளி பொம்மை வச்சு நீங்கள் எதனா பணப்பெட்டியோ எதனா முக்கியமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வச்சு நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த கிளி பொம்மையை குட்டி குட்டி பொம்மையாக கூட வாங்கி போட்டுக்கலாம். அது இல்லாமல் அங்கங்கே வீட்டில் முக்கியமான இடத்துல பணம் சம்பந்தமான விஷயங்கள் இடத்துல அந்த சுகபிரம்மத்தை வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் கட்டாயம் எல்லா ராசிக்கும் தனித்தனியாக போட்டுன்னு வரேன். நீங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன ராசிக்கு என்ன பொம்மை வச்சுக்கலாம், என்ன சிம்பிள் வச்சுக்கலாம், என்ன கலர் போட்டுன்னு வந்தால் அது கொஞ்சம் பாதி ஸ்டாரில் நிறுத்தியிருக்கேன் அது அப்படியே. ஆனால் எல்லாருமே வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மீன் மச்சமுனியே நினச்சிக்கணும் மெயினாக. அது இல்லாமல் உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபெங்சுய் வாஸ்து எல்லாருமே மீன் தொட்டியை வீட்டில் வைக்கிறதுக்கு காரணமே அந்த மீன் தொழில். ஏன்னா அது அந்த காலத்தில் ஆதி காலத்துலலாம் கப்பல் மூலமாக தான் உலகெங்கும் எல்லாம் வாணிகம் நடந்திருக்குது. அதாவது 10,000 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி கப்பல் மூலமாக வாணிபம் செய்தது இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. அதெல்லாம் கடல் மூலமாக தான் உங்களுக்கு நடந்தது. அதனால தான் அவங்க வணிகத்துக்கு மீன் செம்பளையும் வைக்கிறாங்க. தொழில் நல்லா வளரும். 2வது அசைந்து கொண்டே இருக்குது மீன். மற்ற அனிமல் எல்லாம் கூட கொஞ்ச நேரமாவது இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இது தொடர்ந்து அசைந்து கொண்டு இருக்கின்றது மீன். அதனால தான் ஒன்று. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கும் அந்த இவர் மீன் உருவத்தில் நீந்திக்கிட்டு இருக்கிறாரு இவர் மச்சமுனிவர். நீங்கள் வீட்டில் நீந்துகின்ற மீன் இருந்தாலும் நீங்கள் மச்சமுனிவராக பாருங்கள். நீங்கள் சும்மா வளர்க்குறதுக்கும் அவரை மச்சமுனியாக நினச்சே உங்கள் வேண்டுதலை கேட்குறது, தொடர்ந்து மச்சமுனி போட்டின்னே சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு அது 108 முறையோ ஏதோ சொல்கிறது, அது பண்ணும்போது அந்த எனர்ஜி அந்த மீனுக்குள்ளே போகும். பொம்மையாக இருந்தாலும் போகும், மீன் தொட்டியில் நீந்துகின்ற மீனாக இருந்தாலும் அதுக்குள்ளே போகும். இது எங்குமே பேசப்படலை, இந்த விஷயத்தை பற்றி யாருமே சொல்லலை. நான் இந்த வருஷமும் போன வருஷமும் நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்போ அலக்நிரஞ்சன் என்ற ஒரு வார்த்தை ஒரு அவங்க அகோரி மாதிரி ஒருத்தரவங்க அந்த பாட்டு இதே தான் நான் சொன்ன மாதிரி டைப்லேயே தான் அந்த பாட்டு பாடுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பெண்மணி. அந்த ஷார்ட்ஸ் ஒன்று நான் பார்க்குறேன். அதில் அந்த அலக்நிரஞ்சன் நான் சொல்கிறத விட இன்னும் சூப்பராக இருக்குது அந்த அலக்நிரஞ்சன். அது ஏன்னு தெரில, அது கேட்ட உடனே என் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஆச்சு. ரொம்ப பவர்ஃபுல் அது அப்படின்றதுக்கு எனக்கு உணர்த்தத்துக்காகவே அந்த விஷயம் என்னுடைய இதில் உழுது. அன்றைக்கி ஏதோ ஒரு பிரதோஷ நேரமோ ஏதோ, அது கூட கரெக்டாக நான் ஏதோ நமசிவாயவோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் நான் அந்த ஷார்ட்ஸை பார்க்குறேன். அந்த பாட்டு ஏன்னே தெரியல எனக்கு அவ்வளோ ஈர்க்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நெட்டில் தேடி பார்க்கலாம் அப்படின்னு நான் தேடி பார்க்குறேன். தேடி பார்க்கும்போது அவங்க யாருமே எங்குமே 18 சித்தர்களில் இருக்கிற மச்சமுனி தான் இதை உருவாக்கினார்னு எங்கும் போடல. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, மச்சேந்திரநாதர் அப்படின்றவர் சிவனுக்காக, அவர் தான் சிவனுக்கு அடுத்ததாக சிவனுடைய டைரக்ட் சீடனேன்னா அவர் தான், அந்த மச்சேந்திரர் தான். அவர் தான் சிவனுக்கான உருவமற்றவர் களங்கமில்லாதவர்ன்றதுக்கு அந்த வார்த்தையை சிவனை நோக்கி உருவமற்றதுன்னு சொல்லிட்டு உருவாக்கினதே அந்த மத்ஸ்யேந்திரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நார்த் சைடில் மச்சேந்திரநாதர்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் அவரும் மீன் உருவம் தான் எல்லாம் தான். ஆனால் அதே சேம் இவர் தான் நம்மளுடைய தமிழ் இதில் இருக்கிற 18 மச்சமுனின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் இங்கே யாருமே மச்சமுனி தான் அலக்நிரஞ்சன் ஒன்று உருவாக்கி இருக்கிறான்ற விஷயம் இங்கே எங்குமே சொல்லலை.
இங்கே தமிழ் இந்த பக்கம் சவுத் சைடில் எங்குமே அதை பற்றி சொல்லலை. ரெண்டாவது அந்த மச்சேந்தர் தான் இதுன்றதும் சொல்லலை. அது நான் வந்து கடவுள் வந்து அது எனக்கு ஏன்னா ஒரு உடம்புக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்து அதை தேட வச்சார். இப்போ நீங்கள் போய் நெட்டில் போயிட்டு ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா கூட அது ரெண்டும் ஒன்றுன்றது உங்ககிட்ட சொல்லும். வட இந்தியாவில் மச்சேந்திரநாதர், தமிழகத்தில் மச்சமுனி, தமிழ் சித்தர் மரபில் இவரை 15 சித்தர்களில் ஒருவர். திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவிலில் இவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு. இதில் இது பாருங்கள், வீடியோக்கு நீங்கள் ஃபுல்லாக கேட்கலன்னா நீங்கள் வெறும் அலக் நிரஞ்சன் மட்டும் நினச்சிக்காதீங்க. இங்கே நான் அந்த நாளைக்கு 8 மொத்த நம்பரும் கூட 8 இன்ஃபினிட்டி சிம்பிள் இல்லைங்களா? இன்ஃபினிட்டி சிம்பிள்னா பெருகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? வியாபாரம் தொழில் பெருகுதுக்கெல்லாம் 8 சிம்பிள் போட்டு ஒன்று வருதுங்களா உங்களுக்கு? 8 சிம்பிள் போட்டு நிறையலாம் தாரா ஜவெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அந்த 8 சிம்பிளை நான் 8 போட சொல்லி உங்களை அதில் என்ன எழுதி சொல்லி உங்கள் வேண்டுதல் எப்படி எழுதி சொல்ல போகுதுன்னு இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இவரை தெரிஞ்சுங்க. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த மத்ஸ்யேந்திரர் பற்றியும் இருக்குது. நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம்னா கிருஷ்ணருங்குது. அவர் சிவனுக்காக உருவாக்கினார். ஆனால் அதே நிரஞ்சன் என்ற வார்த்தை பெருமாளுக்காகவும் கண்ணனுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்குது. நிரஞ்சனாய வித்மிகை நிராபாஷாயி திமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதியாத்ன்றது. ஆனால் இவர் உருவாக்கின அலக் நிரஞ்சன் சிவன் உருவமற்று நடராஜர் மாதிரி அப்படியே பிரபஞ்சத்தில் அசைஞ்சிக்கிட்டு இருக்காருன்றதுக்கு இவர் உருவாக்கினது. அதுங்கெல்லாம் ஃபுல்லாக கேட்டுனே வாங்க. கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் அந்த 8 நான் போட்டு அலக் நிரஞ்சனை ஏன் 8 போய் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளில் ஜாயின் பண்ண போகிறேன்னு அப்போ புரியும் உங்களுக்கு. சும்மா நான் 8க்குள்ளே அதை போட சொன்னால் நான் ஏதோ பைத்தியம், உங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்று வீடியோ வியூஸ் போகிறதுக்கு சொல்லிங்கிறேன்னு நினைப்பீங்க நீங்கள். அதனால தான் திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலில் ஜீவசமாதி நாத் சம்பிரதாயத்தில் இவரே ஆதிநாதருக்கு. ஆதிநாதர் யார்? சிவன். சிவனுக்கு அடுத்த குரு. முதலே சொல்லிட்டேன் நான் அந்த விஷயத்த. இது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல ஆய்ந்து சொல்கிற விஷயம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயம், இவரே ஆதிநாதர் என்கின்ற சிவனுக்கு அடுத்த குரு யார்? இந்த இவர் மச்சேந்திரர், மச்சமுனி. இந்த மச்சன்னா மீனுன்னு அர்த்தம். அலக் நிரஞ்சன் மந்திரம் வந்து இந்த முழக்கத்தை முதல்ல உச்சரித்தவர் மச்சேந்திரநாதர் என்பது ஐதீகம். அலக்குன்னா கண்ணுக்கு புலப்படாதவன், நிரஞ்சன் என்றால் கலங்கமற்றவன் அப்படின்னு அர்த்தம். கோரக்கநாதர் மூலமாக இந்தியா முழுவதுமே பரவினாங்க. இந்த குருநானக் கூட இந்த பெயரை தான் பயன்படுத்தினார். குருநானக்ன்ற அவங்கெல்லாம் நிறைய இந்த சீக்கியர்கள் குருலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாமியே கும்பிட மாட்டாங்க. எப்போ பாரு ஒரு குருவை கூட்டின்னு வந்து குருனே வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த பெயரை உச்சரிச்சிருக்காங்க. ஆடி ரோகிணியில் தான், இந்த நட்சத்திரத்தில் தான் இவர் யார்? இந்த மத்ஸ்யேந்திரர் மச்சமுனி அவதரித்து இருக்கிறாரு. 300 வருஷம் 62 நாள் வாழ்ந்துருக்கிறாரு. அந்த நாளில் திருப்பரங்குன்றத்தில் குரு பூஜை நடக்கிறதாகவும் அங்கே தான் ஜீவசமாதி ஆகிருக்கிறார். இப்போ நடக்கும், அங்கே பண்ணுவாங்க. இவர் இப்போ பண்ணுறது ஜெயந்திக்காக பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த இடத்துல தான் ஜீவசமாதி ஆனார். இனிமேல்ட்டு எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நானே வந்துட்டா கூட நீ எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஆடி கிருத்திகைக்கு மறுநாள் மத்ஸ்யேந்திரனுடைய ஜெயந்தி, மச்சமுனியினுடைய ஜெயந்தி, அலக் நிரஞ்சன் உச்சரிக்க வேண்டிய நாள். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும்போதே நான் சொல்கிறது எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இந்த அலக் நிரஞ்சன் சொல்கிறது, இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒன்று 8 இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு எழுதுது, அது எல்லாமே இந்த பாருங்களேன். இந்த வருஷம் நம்மளுக்கு அந்த 8 டேட் வேறு வந்துருக்குது. இதில் எப்படி முருகரும் பெருமாளும் சேர்ந்தா ஒரு மேஜிக் நடக்குமோ, அந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தா அது ஒரு விதமான மேஜிக். ஆனால் உங்களுக்கு ரொம்ப நடக்கவே நடக்காத தள்ளி போன ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஆகும். அந்த நாள் வரணும். நமக்கு நம்மளா சேர்த்து வச்சு படத்தை ஒன்றா பக்கத்தில் வச்சு கும்புறது வேற. அந்த நாளே அதில் அந்த டேட்லேயே நம்மளுக்கு அந்த 8/8/2026 கூட்டினா 8லேயே அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு இந்த மச்சேந்திரரையும் சேர்த்து பண்ணும்போது அந்த சிவன் விஷ்ணு ஜாயின் ஆகிற நிகழ்ச்சி நடக்கும். அந்த இடத்துல உங்கள் வேண்டுதல் விருப்பங்களை பண்ணலாம். சும்மா சின்னதாக ஒரு குட்டி வேண்டுதல் வேண்டிகிட்டு இருக்காதிங்க. எப்போவுமே நான் சொல்லிட்டு இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்குது எல்லாமே அந்த அருந்தமிழ் குன்றம்னு போட்டு பெரிய ஸ்டார் போகிறதா இருக்கட்டும், இல்லைனா குகுல்கன் காட் மாயன் காட் வச்சு நான் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரொம்ப ஆய்ந்து வித்தியாசமான விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். ஆனால் நம்மளுடைய கடவுள்களையும் சித்தர்களையும் நான் விடாமல் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி தான் அந்த விஷயத்துக்கு போகிறேன். அப்போது சின்னதாக எல்லாரும் வேண்டுதலை வச்சுட்டு இருக்காதிங்க. நீங்கள் எதனா சாதனை பண்ணணும், இல்லை உங்கள் பசங்க ஏதாவது சாதனை பண்ணணும். ஏன் எல்லாரும் வெறும் இருக்கிற படிப்பே படிக்கிறீங்க? ஏன் சயின்டிஸ்ட் ஆகுங்க, ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணுங்கள். சரி, AI 2 வச்சே கூட நீங்கள் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சௌகரியம் வந்துருக்குது. சில விஷயங்கள் டவுட் இருக்கும் நம்மளுக்கு, அதை கேட்கறதுக்கு சில AI கிட்ட நம்ம கேட்டுக்க முடியும். அதை வச்சு நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக எதனா பண்ணுங்களேன். ஐடியில் வேலை போயிடுமே, ஐடியில் பட்சமான இது கிடைக்காது, அங்கே போனால் அங்கே ஃபாரின் போனால் மறுபடியும் தோற்றிடுறாங்களே, இதெல்லாம் ஏன் யோசிச்சுட்டு வித்தியாசமாக நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணணும், இல்லை உங்கள் பசங்க பண்ணணுன்னே வேண்டுங்க. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னே மச்சேந்திரநாதர் சிவபெருமான் கிட்ட நான் சொல்கிறேன். இந்த குகுல்கன் காட் இந்த மாதிரி இவங்களெலாம் கேளுங்க, நடக்கும் அது. ஏன்னா உங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் கேட்டே பார்க்கல. எப்பவுமே நடக்கிற விஷயம் கேட்டுறீங்க. வேலை கட்டணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், குழந்தை ஸ்கூலுக்கு போயிடணும், நல்ல ஸ்கூல் கட்டணும். அத்தோடு உங்கள் வட்டத்தை நீங்கள் நிறுத்திக்கிறீங்க. நான் அந்த வட்டத்தை பெருசு பண்ணுங்கன்ற மெயினாக நம்ம இந்திய பெண்களுக்காக சொல்கிறேன்.
மெயினாக நம்ம இந்திய பெண்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் பெற்றுக்கிற பசங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களை முன்னேற்றிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை பயங்கர பிரம்மாண்டமாக உங்களை வளர்த்துக்குங்க. அப்போ உங்களை அடிமை மாதிரி யாரும் வச்சுக்க முடியாது. ஆனால் உங்கள் மைண்டில் அவங்கக்கிட்ட வாய்ஸ் பேசும்போது நான் அடிமை கிடையாது, நான் அடிமை கிடையாது, அடிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ சொல்லாமையே இந்த கடவுள்களை எல்லாம் கும்பிட்டுட்டு நீ பயங்கரமான ஸ்கில்ஃபுல்லாகிற, 100 பேர் செய்யாத விஷயத்த நீ பண்ணுற, உன் பசங்க பண்ணுறாங்க நீ பண்ணுறனாலே நீ வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு அடிமை கிடையாது, நீ யார் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நான் உனக்கு கீழே தான் இருக்கிறேன், நீ யார் என்ன, நான் ஏன் உன்னை டிபெண்ட் பண்ணணும், இது வாய் வார்த்தையாக எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க? இது வேறு வழியில் அவங்களெல்லாம் இது பண்ணலாம். அவங்களெல்லாம் நம்ம எதிரி மாதிரியே பார்க்க வேணாம். அவங்கள நம்ம அன்பாகவே வச்சுக்கிட்டு நமக்கான வேலைங்களை அவங்கள செய்ய வைக்கலாம். நம்ம அவங்களெல்லாம் அன்பாகவே நம்ம வச்சுக்கிட்டு யார் நம்மளை என்னென்ன இது பண்ணுறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கள நம்ம கூடவே அன்பாகவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான வேலையை அவங்கள செய்ய வைக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் வாய் விட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை இதுக்கு பேர் தான் சூட்சுமம். இது இப்போல்லாம் வீடியோ வந்து இதுக்கு டக்குன்னு விட்டுட்டு ஓடுறாதீங்க. நான் சொல்கிற விஷயங்களை ஃபுல்லாக கேட்டிங்களன்னா உங்களுக்கு லாபம் தான். உங்கள் வாழ்க்கைக்கு தான் சொல்கிறேன், என் வாழ்க்கையை பற்றி சொல்லலை. எல்லா தட்டு மக்களுக்கும் இருக்கிற வலி எனக்கு தெரியும். நான் பல தரப்பட்ட தட்டில் நான் வாழ்ந்துட்டு வந்த ஆள். நீங்கள் ஓ இந்திய பெண்ணேன்னு போட்டு தேடுங்க நெட்டில். எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் 100 பேர் ஒன்றுமே பார்க்காதீங்க, சேனல் பார்க்காதீங்க. ஓ இந்திய பெண்ணே, INDIAPENNE அப்படின்னு சும்மா போடுங்க. நெட்டில் போயிட்டு சும்மா அப்படி போட்டு சர்ச் பட்டன் மட்டும் போடுங்க. சேனல்னு தேடாதீங்க. உங்களுக்கு ஏஐ வந்து பதில் சொல்லும். அவங்க எனக்கே தெரியாது ஏஐ எனக்கு இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுன்றதுன்னு. நீங்கள் போய் ஒன்றா தேடி போய் பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை சொந்த அனுபவங்களின் காரணமாக மனதளவிலும் ஒடுங்கி விட்டவர்களை மேலே தூக்கி வரத்துக்காக அப்படின்னு ஒரு முறை சொல்லுது. இன்னொரு முறை என்ன சொல்லுதுன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க ரொம்ப இதுங்கெல்லாம் பிளாகில் எழுதியிருக்கிறாங்க, மனது பற்றின்னு வருது. அப்புறம் ஆன்மீக சித்தர்கள் பற்றியும் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு வருது. நீங்கள் உடனே நான் சொல்கிறது போய் டைப் பண்ணி போய் தேடுங்க. அப்போ நீங்கள் என் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வெறும் மந்திர தந்திரங்களை நான் சொல்கிறது பூஜை புனஸ்காரங்களை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. என் சேனலில் பேரை வச்சுருக்கிறேன் ஓ இந்திய பெண்ணேன். எல்லா தட்டு மக்கள் எல்லா தட்டு வாழ்க்கையும் நான் வாழ்ந்துட்டு வந்த ஆள். எல்லா அனுபவங்களையும் ரொம்ப பணத்தோடு இருந்த சமயம், பணம் இல்லாத இருந்த சமயம், நல்லவங்க இருந்த சமயம், கெட்டவங்க இருந்த சமயம், பயங்கரமான பிசாசுங்க கூடலாம் நான் வாழ்ந்துருக்கிறேன். அவங்கள எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன் விதவிதமாக. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து வார்த்தையால் சொல்லக்கூடாது. கத்தியின்றி ரத்தமின்றி ஜெயிக்கணும். அதுக்கு என் கூட ஃபுல்லாக கேட்கணும். ஒரு பூஜை புனஸ்காரங்க பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? சுற்றி இருக்கிற மனிதர்களை ஜெயிக்கிறது தான் வேலை. அது எப்படி ஜெயிக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்மளுக்கு சித்தர்கள் தேவை, கடவுள் தேவை. திருப்பரங்குன்றம் மலையில் வந்து ஒரு சுனை இருக்குதுங்க. அதில் இன்றைக்கும் கூட இந்த சித்தர் மீன் உருவத்தில் நீந்திக்கிட்டு இருக்கார், தெரியுங்களா? அதனால் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு சுனை இருக்குதுங்க. நான் அதுக்காகவே நீங்கள் எப்போனா அந்த பக்கம் போனீங்களன்னா அது கொஞ்சம் அந்த எந்த மீனானா நீந்துட்டுருக்கோம் அந்த சுனையில். ஆனால் இந்த மச்சேந்திரன் நினச்சி அந்த இடத்துல உங்களுடைய விருப்பத்தை பதிவு செஞ்சுட்டோம். பார்த்தீங்களா பெல் அடிச்சுது? அப்போனா அது உண்மை தான். மாதிரி கரெக்டாக இது மாதிரி ஒரு சமிஞ்சை கிடச்சிதுன்னா நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னாங்க இங்கேருந்தே நீங்கள் மீன் பண்ணங்கனாலும் அது கிடைக்கும். ஆனால் ஒருவேளை அங்கே போனீங்கன்னா இனிமேல் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. சிவபெருமான் வந்து உமாதேவிக்கு வந்து கௌல ஞானத்தை உபதேசிக்கும் போது அவர் தூங்கிட்டார். இதே தான் அந்த சுகபிரமர் கூட அதே பார்வதி தேவிக்கு சில ஞானங்களை சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு சிவபெருமான். அப்போ பார்த்தா அந்த அம்மா தூங்கிடுறாங்க. அது கிளி கேட்டுக்குது. அது ஒளி ஆண்டுகள் இத்தனை ஒளி அளவுக்கு தூரமாக அப்படியே வெள்ளையாக மாறிடுது. கிளி உருவத்தில் வந்து அப்படியே அதனுடைய ஞானத்தினால வெள்ளையாக மாறி எத்தனையோ 92 மில்லியன் தூரம் ஒளி ஆண்டுகளாக தூரம் போகுது. அங்கே ஒரு சிவபெருமானுடைய லோகம் இருக்குது ரொம்ப தூரத்தில். அது வரைக்கும் அந்த ஒளி ஆண்டுக்குது. அதுதான் அந்த கிளின்றது, அந்த ஒளின்றது, அந்த சுகபிரமர்ன்றது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த பணத்தோடு சம்மந்தப்படுற விஷயம். அது கடனை தீர்க்கறதுக்கும் சரி, பணத்தை வர வைக்கிறதுக்கும் சரி, அந்த பெருமாளுக்கு பணம் வந்து உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பணக்காராவது, அப்புறம் அவருக்கு எத்தனை காணிக்கையாக போகிறது. பணக்கார இதில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களே கமெண்ட்டில் வந்து திருப்பதி. அதோடு சம்மந்தப்பட்டவர் அந்த சுகபிரமர். ஆனால் இவர் மச்சேந்திரர் சிவனோடு சம்மந்தப்பட்டவர். சரி, அப்போது சுகபிரமர் வந்து ஒரு விஷ்ணு பெருமாளோட சம்மந்தப்பட்டவரா? அந்த குபேரனுக்கே வந்து அந்த கடன் தீக்கிற விஷயத்துலையும் சரி, அந்த குபேரனுக்கு வந்து சிவன் சம்மந்தப்பட்டவர். சிவன் தான் குபேரனையே வடக்கு பகுதியை கொடுத்தவர். செல்வத்துக்கு இதுவாக வந்து குபேரன் இது பண்ணுது. இவருக்கும் சிவனுக்கும் சுகபிரமருக்கும் குபேரனுக்கும் சம்மந்தங்குது. அதே மாதிரி பெருமாளுக்கும் சம்மந்தங்குது. இப்போ அதுதானே இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 8 சிம்பிள் வந்து சிவனும் இதுவும் ரோகிணி நட்சத்திரம், இந்த மச்சமுனின்றவர், இது எல்லாமே நாளைக்கு வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ற விஷயம்.
அப்போ நீங்கள் இது கூட சுகபிரம்மர் கூட சேர்த்துக்கலாம். சுகபிரம்மர் கூட சேர்த்து நீங்கள் வந்து சுகபிரம்மாய நமக வாங்கி வச்சுக்க வேண்டியது இந்த கிளி பொம்மை, மீன் பொம்மை, யானை பொம்மை, இது 3 மட்டும் கட்டாயம் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எதனா 1, 2 நான் சொல்கிறதெல்லாம் வந்து நிதானமாக அசம்பிள் பண்ணிக்கலாம். இது மட்டும் முதல்ல நம்ம ஏன்னா இப்போயே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் சொல்லும்போது அது எல்லாமே நம்ம கூட ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகுதுன்றதுனால. ஆனால் அந்த கவுள ஞானத்தை உபதேசிக்கும் போது அவர் இடையில தூங்கிறாரு. ஆனால் கடலில் இருந்த ஒரு மீன் வந்து முழு உபதேசத்தையும் கேட்டுக்குது. சிவனினுடைய அருளால் அது மனித பிறவி எடுக்கிறது அவர் தான் மச்சமுனி. இங்கே ஒரு பவர்ஃபுல் விஷயம் என்னன்னா, குரு சொல்கிறத, இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ஒவ்வொரு லைனும் முக்கியம். குரு சொல்கிறத யார் கவனமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம். பார்வதியமாக தூங்கிடுறாங்க. அது மாதிரி பாருங்கள், குரு சொல்கிறத யார் கவனமாக கேட்குறாங்களோ, அது ஸ்கூலில் இருக்கட்டும், கிளாஸில் இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மா எதனா ஒரு யாரெல்லாம் உபதேசம் உங்களோட வெல்விஷர் இருக்கிறவங்க, ஒரு சின்ன பொண்ணு கூட சொல்லலாம். உங்களுக்கு இப்போ திரிபாலாம்பிகையை நினச்சிக்கோங்க, உங்களை விட வயசில் சின்னவங்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வெல்விஷராக இருந்து உங்களுக்கு ஒரு அறிவு ஞானம் கொடுக்கும்போது அதை கவனமாக கேட்டுக்கிட்டால் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அதை கவனமாக கேட்டுக்கணும். அது மீனாவானா இருக்கட்டும், கிளியாவானா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். காகபுஜண்டர் சித்தர்னு சீடர் இவர் சிவாம்சத்தோடு பிறந்தவர். அகத்தியர் காலத்திலேயே வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுகின்றது. வாசி யோகம் முதல் குண்டலினியை எழுப்பி அஷ்டமா சித்திகள் பெற்றவர் இவர். சீடர் வந்து இவருடைய சீடர் தான் கோரக்கர். அந்த கோரக்கர் தான் வந்து கோரக்கா எழுந்துவான்னு சொல்லிட்டு சொல்லி அந்த சாம்பல்லேருந்து குழந்தையாக வந்தது. குழந்தை பெறணும், எனக்கு முதல்ல ஆண் குழந்தை தான் வேணும். அந்தம்மா ஏதோ பெண் குழந்தை தான் கேட்கும். ஆனால் அவங்க வேறு வந்து ஆண் குழந்தை வேணும்னு சொல்லவே சரி முதல்ல ஆண் குழந்தை பிறக்கட்டும்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஆண் குழந்தை வேண்டுன்றவங்கள கூட கோரக்கரை கும்பிடணும் அதை சொல்லுவாங்க. இவரையும் கோரக்கரையும் சேர்த்து கும்பிட்டா ஆண் குழந்தை வேணுன்றவங்க கும்பிட்றது கூட ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த சாம்பல்லேருந்து எழுந்து வந்து கோரக்காய் எழுந்து வானா அந்த குழந்தை வந்து அதுலேருந்து வரும்ன்ற விஷயம்லாம் நான் பெருசாக வீடியோ அப்போ போட்டிருக்கேன். பரம்பரை வந்து சிவன், மச்சமுனி, கோரக்கர். அதாவது சிவன் வந்து ஒரு சித்தராக அவதரித்ததே இந்த மச்சேந்திரர், இந்த மச்சமுனி தான். அதுக்கப்புறம் கோரக்கர் அப்படி வருது. அலக் நிரஞ்சன்ன்றது என்னதுன்னா, இது ஒரு பெயர் கிடையாது. என்னால் உன்னை பார்க்க முடியல, ஆனால் நீ களங்கம் இல்லாதவன் அப்படின்ற ஒரு ஒப்புதல் தான் இந்த அலக் நிரஞ்சனுக்கான விஷயம்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் மச்சமுனி எழுதியிருக்கிறார். மந்திரம் வந்து நீங்கள் டைரெக்டாகவே இவரை கும்புறதுக்கு அலக் நிரஞ்சன் மெயினாக சொல்கிறேன். அது கூட அப்பப்போ ஓம் மச்சமுனி நாதரே போற்றி, ஓம் மச்சமுனி நாதரே போற்றி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா மத்ஸ்யேந்திரரே போற்றி அப்படின்னும் அதை அலக் நிரஞ்சன் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அது. அடடா இது நம்ம உருவாக்கின ஒரு மந்திரத்தை போயிட்டு சித்தரே எழுதியிருப்பார், ஆனால் அது உலகத்துக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த சித்தர் பேரையும் சொல்கிறீங்க, அவர் எழுதி வச்ச அந்த அலக் நிரஞ்சனையும் சொல்கிறீங்கன்னா அவருக்கு உனக்கு எதனா நல்லது பண்ணணும்னு நினைப்பார். உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நினைப்பார். ஏன்னா நம்ம சன் பண்ணால் தான் அவங்களால வெளி உலக அந்த நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு வர முடியும். அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க நீ சன் பண்ணுறது மூலமாகவும் உன் மனசில் அந்த சந்திரன் என்ற ஆகாயம் என்கிற உன் மனசால் நீ அதுதான் அவங்களால உள்ளே நுழைய முடியுது, அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைய முடியுது. அவங்களுக்கு சொல்கிறான், அலக் நிரஞ்சன் சொல்கிறான், மச்சேந்திரன் சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எதனா நல்லது பண்ணணுன்ற அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இது எழுதி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா நாளைக்கு 8/8 இல்லைங்களா, 8/8/2026 இல்லைங்களா, அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நாளைக்கு 8/8/2026 எல்லாத்தையும் கூட்டினா கூட 8 வரும். 8னா இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்படி இருக்குது இல்லையா. இன்ஃபினிட்டி சிம்பிள்னால் இப்படி பார்ப்பீங்க நீங்கள் நிறையா, சரிங்களா. இதையே 8 முறை போட்டுக்கோங்க. இதையே நீங்கள் வந்து இப்படி போட்டுக்குங்க அதை, ஏன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள்ன்றதுனால இப்படி போட்டுங்க, 8 போட்டுங்க. நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் இது கொஞ்சம் பெருசாக போட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து 8 போடணும், அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் எடுத்துக்கணும் நீங்கள். அதனால் கடகடான்னு இப்படி போடலான்னு பார்த்தேன். இது பாருங்கள், அலக் நிரஞ்சன். நான் என்ன பண்ணுறேன், ரோகிணி நட்சத்திரம் நாளைக்கு 8/8 பெருமாளையும் ஜாயின் பண்ணுறேன், கண்ணனை. அலக் நிரஞ்சன் சிவந்து மச்சேந்திர முனிவர், நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம், ஆடி ரோகிணி நிரஞ்சன், அலக் நிரஞ்சன் இப்படி எழுதணும். ஆனால் நீங்கள் 8 போட்டிருக்கணும். நீங்கள் வந்து 2 பேஜ் கூட எடுத்துங்க, 2 பேப்பர் கூட எடுத்துங்க, 8 போட்டிருக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் 8 போட்டிருக்கணும். அந்த 8ஐயும் கொஞ்சம் பெருசாக போட்டு அது உள்ள அலக் நிரஞ்சன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல்கள் எத்தனை இருந்தாலும் எழுதலாம். ஒன் டைம் எழுதுங்க போதும். எனக்கு பதவி உயர்வு வேண்டும் அப்படி போட்டுட்டு
அதுக்கப்புறம் இன்னொரு வேண்டுதல், அந்த மாதிரி இன்னொரு வேண்டுதல்னு சொல்லிட்டு கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வேண்டுதல் கூட எழுதுங்களேன். எதனா இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேண்டுதலை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்க வேண்டும். இதில் அது முக்கியமாக இது குழந்தை பிறக்கிறது, இந்த கோரக்கரும் இவரையும் சேர்த்து கும்புறதுக்கு குழந்தை பிறக்கிற விஷயமே இருக்குது. ஆனால் நான் அது ஆம்பளை குழந்தைன்னு சொல்லலை. குழந்தை ஆயுள் ஆரோக்கியமாக எந்த குழந்தையோ ஒன்று உங்களுக்கு விருப்பமான குழந்தை பிறக்கணும். குழந்தை எப்போ குழந்தை பிறக்கிறது வேண்டினாலுமே குழந்தை குழந்தை பிறக்கணும் அப்படி வேண்டக்கூடாது. குழந்தை நன்றாக ஆயுள் இப்படி தான் எழுதணும். ஆரோக்கியமாக, இது மேனிஃபெஸ்ட் ஆகும், பிரபஞ்சத்தில் பதியும். ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும். நான் வேகமாக எழுத்தினாலும் அசிங்கமாக எழுதுறேன், அழகான கையெழுத்தில் எழுதலை. இல்லைனா கூட ரொம்ப ஒன்றும் அழகான கையெழுத்து இல்லை எனக்குன்னு வச்சுங்க. ஆயுள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அந்த மாதிரி வந்து இன்னும் கூட நிறைய வேண்டுதல் எழுதலாம். ஆனால் இது ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு முடிச்சுடுங்க. நாளைக்கு முக்கியமான இது நான் இது சொல்கிறேன். நான் செய்த மேனிஃபெஸ்ட் எதுவுமே பிரபஞ்சமாக எனக்கு ஒன்று தந்தாங்க. எதுவுமே வந்து இது தோணும் எனக்கு சில சமயம். நான் டெய்லியே ஒன்றும் போகிறதில்ல பாருங்கள். இந்த மாதிரி அந்த அலக் நிரஞ்சன்றதே என்னை கவனிக்க வச்சுது பாருங்கள். நான் ஏதோ சிவனை ரொம்ப கும்பிட்டுட்டு இருந்த சமயத்தில் அது வந்து பாச்சு. அது இங்கே யாருமே சவுத் சைடில் பார்க்கறதில்ல. நான் ஒன்றும் ஹிந்தி இது ரொம்ப பார்த்துன்னு இருக்கிறதில்ல. எதுக்கோ அது வந்து அவங்க ஃபுல்லாகவே அகோரி, அவங்க ஒரு அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்றது அந்த செகண்ட் புரிஞ்சுது எனக்கு. அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் ஜெய் குருதேவான்னு அந்த அந்த தேடி பார்த்த பின்னாடி தான் எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி யாரும் இதை ஒரு பெரிய விஷயமா பேசலை. அந்த உருவாக்கின மச்சேந்திரரும் இங்கே நம்ம ஊர் மச்சமணியும் ஒன்று தான்ற விஷயம்லாம் அது நானாக தான் பார்த்தேன் அந்த விஷயத்த. ஆனால் அதுக்கு ஒரு பயங்கர சக்தி இருக்குதுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை பீரியட்ஸ் கூட இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலை செஞ்சுக்கிட்டே அலக் நிரஞ்சன் 11 முறை சொல்லலாம். இன்னும் அந்த பீரியட்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வர போகிறேன். அது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அது ஏற்றுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பழைய ஐதீகப்படி இருக்கிற விஷயங்கள் எதுலேயுமே நான் டச் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதுவும் எனக்கு அந்த கடவுளாலேயே உணர்த்தப்பட்ட ஒரு விஷயந்தான்னு வச்சுக்கோங்களேன். சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா பண்ணுவாங்களான்றது பயத்தில் இன்னும் நான் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி அந்த ஹைப்பை ப்ரெஸ் பண்ணி வெளிச்சம் என்ற இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ரகசியமான சூட்சமான விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்.